ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ ட்ராமாக்குள்ளே போகலாம். அதோட அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த வின்செட்டை கட்டி இழுத்துக்கிட்டு வராங்க. பார்த்தா அவனும் வந்து உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண, உன்னால் எப்படி எனக்கு துரோகம் பண்ண முடிஞ்சிச்சு, நீ என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருந்தா, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா, ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் நீ என்ன என்னை மறந்துட்டு வேற ஒருத்த கூட சந்தோஷமாக இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான்னா, எனக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி உன் உயிரையே கொடுத்தா, ஆனால் இன்னைக்கு நீ இப்படி நடந்துக்கிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, உன்னை இதை கேட்டு அவனும் சிரிக்கிறான். என்னது உனக்காக நான் உயிரை கொடுத்தேனா, எனக்கு என்ன பைத்தியமா என்ன, அன்னைக்கு உன்னை நதிக்கரையிலேருந்து காப்பாற்றினது நானே இல்லை, அதாவது நான் அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன், அப்போ நீ அங்கே மயங்கி கிடந்தேன், உன்னை நான் பார்த்து எழுப்புனேன், அவ்வளோதான். நீ என்னடா நான் தான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டேன், நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். மற்றபடி நானும் என் உயிரெல்லாம் கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு எனக்கு பெரிய மனசும் இல்லை, அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிறா. என்னது நீ என்னை காப்பாற்றலையா, அப்போ இவ்வளோ என்னை லவ் பண்ணது எல்லாமே சும்மா தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவனை ரொம்ப நம்மகிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவ்வளோ ஜான் அவனை போட்டு அடின்னு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்களா. நம்ம ஹீரோயினால் நம்பவே முடியல. என்னது இவன் இப்படி பேசுகிறான், இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், எந்த நதிக்கரை, என்ன யார் காப்பாற்றுனது அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீல்ஸ் நதிக்கரையில் நான் தவறி கீழே விழுந்துட்டேன், அப்பா என்னை காப்பாற்றுனது இவன் தாண்டா இவ்வளோ நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஹீரோ சரி அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு வின்செட்டை பார்த்து, இவனை இழுத்துக்கிட்டு இங்கேருந்து போங்க, இவனை சும்மா விடாதீங்க, இனிமேல் எப்போவுமே கண்ணில் முழிக்காது, அப்படி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லணும். ஜானும் அந்த வின்செட்டை அடித்து இழுத்துக்கிட்டு போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீ அன்னைக்கு வந்து க்ரீன் கலரு ஸ்கர்ட் போட்டிருந்திய அவள் தானே நீ அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் அப்படி யோசனை பண்ணி பார்த்துட்டு, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், அன்னைக்கு காப்பாற்றினது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக் சொல்லி காட்டுறான். அதாவது நம்ம ஹீரோயின் வந்து தவறி விழுந்திருப்பாள்ல, அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு அவளுக்காக ஏதோ எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருப்பானா, ஆனால் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயினை காணோம், அவளை அந்த பொண்ணு காணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதோட அப்படியே மறந்துட்டேன். ஆனால் இப்போ யோசனை பண்ணி பார்க்கல, நீ தான் அந்த பொண்ணை, எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, யார் என்னன்னு தெரியாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ நானும் மீட் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம 2 பேருமே கணவன் மனைவியாக இருக்கோம், இதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை ரொமான்ஸ் பண்ணுறதுக்காக தூக்கணும்னா, நம்ம ஹீரோயின் என்னது இப்போவா, ஐயோ இப்போலாம் வேண்டாம், நைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், என்னது நைட்டா, ஐயோ அதெல்லாம் முடியாது, ரொமான்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கால நேரம் பார்க்கக்கூடாது, எப்போ தோணுதோ அப்போ சந்தோஷமாக வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா, அவள் நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாளா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நம்மளோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம், ஆனால் நாளைக்கு வந்து நம்ம கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளோட இவங்க 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இங்கே அப்படியே அந்த ஆலியாவை கட்டுறாங்க. அவளாம் வந்து அவள் அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்பா என்னப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்கள் தானே சொன்னீங்க ராக்கி எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்கன்ட்டு, இப்போ அவன் வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதுக்கு அவங்க அப்பா நீ எதுக்கும் கொலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோவுக்கும் மேரேஜ் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜான் வந்து சொல்கிறான், சார் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு, அதாவது மேடத்தை வந்து காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு என்னது மேடத்தை காணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆலியோட அப்பாவும் கால் பண்ணுறாங்க, உன்னோட ஒய்ஃப் இங்கே தான் இருக்கா, நீ உடனே வா அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரானா, ஆனால் நம்ம ஹீரோவை மட்டும் தான் வரணும், வேறு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டோன்னா நம்ம ஹீரோவை மட்டும் தான் வரான். வந்தோன்னா பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு அவ்வளோ கோவம் வருது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக என்னோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு ஆலியாவும் சொல்கிறான், நீ ஏதாவது தப்பாக பேசினா அவ்வளோத்தான், உன்னோட ஒய்ஃபோட தலை செதறிடும் அப்படிங்கிற மாதிரி. அதோட நம்ம ஹீரோ என் ஒய்ஃபை எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு அவங்க அப்பா ஜான்சன் சொல்கிறாங்க, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஆள், ஆனால் என்ன என் பொண்ணுக்கு உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ நானும் எல்லாரும் ஒன்றா இருக்கலான்னு பார்த்தா நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா, சரி இப்போ என்ன உனக்கு உன்னோட ஒய்ஃப் தானே வேணும், அவளை நான் எதுவும் பண்ணாமல் அனுப்புகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ நானும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுவான், அந்த கேமில் மட்டும் நீ வின் பண்ணிட்டியாக்கும் உன்னோட ஒய்ஃபை நீ கூட்டிகிட்டு போ, ஒருவேளை நான் வின் பண்ணிட்டேனாக்கும் உன்னோட ஸ்மக்லிங் எல்லா தொழிலையும் விட்டுட்டு போயிடணும், அது எல்லாமே எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு பகுதி ஈஸ்ட் பகுதி நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா, நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு சரி நீ சொன்னபடியே நான் செய்கிறேன், ஆனால் என்னோட ஒய்ஃபை எதுவும் பண்ணாமல் ஒழுங்காக எனக்கு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். உன்னோட ஒய்ஃபை நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் சொன்னபடியே கண்டிப்பாக உன்னையும் உன் ஒய்ஃபை நான் உயிரோட விட்டுடுவேன், நீங்கள் இங்கேருந்து போயிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கேம் விளையாடணும், அந்த கேமில் நீ வின் பண்ணாதான் இந்த இதெல்லாம் நடக்கும், இல்லாட்டி அவ்வளோத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்று நீ ஏதாவது ஸ்மார்ட்டாக ஏதாவது வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சா அவ்வளோத்தான், என் பொண்ணு கையில் உள்ள கன்னு
உன்னோட ஒய்ஃபோட தலையை வந்து தொலைச்சிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ கண்டிப்பாக நான் அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். அதனால தான் என் ஆளுக்க கூட யாருமே வர விடாமல் நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சரி சரி அப்போவா விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் கூப்பிட்றாரா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து என் பக்கம் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா சரி உன் ஒய்ஃபை நீனே உன் பக்கத்தில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கிழவனு ஒத்துக்கிட்டோன்னா. ஆனால் ஆளையும் ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்பா என்னப்பா எதுக்கோ அவள் இதை ஒத்துக்குறீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா இப்போ அவன் கையில் எந்த கன்னும் இல்லை எதுவும் இல்லை. அவன் நமக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டான். நீ எதுக்கும் கவலைப்படாது. இது நம்ம இடம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொன்னோன்னா நம்ம ஹீரோயினை அதோட விட்டோன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துடும். நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன். எதுவும் ஆகோட மாட்டேன் வா நம்ம 2 பேரும் விளாடலாம்னு சொல்லிட்டு அதோட உங்க 2 பேரும் விளாட உட்காராங்க. அதாவது என்ன சீட்டு கட்டு தான் ரம்மியாக தான் விளாடுவாங்க போல இருக்குது. ஆனால் 2 காலும் வந்து ஏதோ குலுக்கி சீட்டை ஆளுக்கு ஒன்றுண்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களே எடுத்து எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த கிழவனும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அவன் எதிர்பார்த்த அந்த கார்டு வரல போல இருக்குது. அவளும் அவங்க 2 பேரும் மாறி மாறி இப்படி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கார்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட அப்போ தான் அந்த கிழவனும் நம்ம ஹீரோவை பார்த்து இப்போ உன்னோட சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறான்னா. அப்போ கூட அவங்க பொண்ணு ஆலியா ஏன் அப்பா இதை விட்டு கொடுக்குறா, நீங்கள் விட்டு கொடுக்காம நீங்களே வின் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. போனால் போயிட்டு போகுது அவன் என்ன கார்டு எடுக்கிறான் நம்மளும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். கடைசியில் நம்ம ஹீரோ தான் அந்த கார்டு எடுக்கணும். ஆனால் நம்ம ஹீரோ வந்து எடுக்காமல் நம்ம ஹீரோயினை வந்து எடுக்க சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் பயப்படுறா. இல்லை வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நீ எதுக்கும் பயப்படாத இந்த கார்டு எடு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆலியாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தோக்க போகிறீங்க ஏன்னா எங்கள் அப்பா ஜெயிச்சு உன்னால இனிமேல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்காளாம். ஆனால் நம்ம ஹீரோயின் அந்த கார்டை எடுத்தோன்னு நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷம். அதாவது இப்போ வந்து நான் தான் வின் ஆகிட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்மளுக்கு இந்த கேமை பற்றி புரியாதனால நம்மளுக்கு சரியாக தெரியலை. கடைசியில் நம்ம ஹீரோ தான் வின் பண்ணிட்டான். இதை பார்த்தோன்னு ஆலியாவுக்கு டென்ஷன் ஆயிரா. என்னது நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சு ஏதோ நீ ட்ரிக் பண்ணியிருக்கா, எங்களை சீட் பண்ணியிருக்கா, அவங்கள விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவங்க அப்பா பார்த்து சொல்கிறான். நான் கண்டிப்பாக எதுவுமே பண்ணலன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் சொன்ன அப்படி இந்த கேமில் நான் அப்போ வின் ஆகிட்டேன். நீங்கள் என்னையும் ஒய்ஃபையும் எதுவும் பண்ணாமல் இங்கேருந்து அனுப்புணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அந்த கிழவனு சரி சரி இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான்னா. பார்த்தா அந்த கிழமை கொஞ்ச நேரத்தில் ஆட்களோடு அங்கே வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னது என்னை விடுறேன்னா சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஆமாம் என் இடத்துல உன்னை விடுறேன்னு சொன்னேன், நான் சொன்னபடி உன்னை விட்டுட்டேன். ஆனால் நான் உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்லவே இல்லையே. உன்னை அவ்வளோ சீக்கிரம் உயிரோட விடுவானா என்ன? நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு பெரும் தலைவலி தான். அதனால உன்னை சும்மா வரதா இல்லை. இன்றைக்கி உன்னை நான் தீர்த்து கட்டலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ உனக்கு பக்கத்தில் யாருமே இல்லை, நீ மட்டும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை உயிரோட விடாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கிழவனை அங்கேருந்து போதா. அதோட அவங்களோட அடியாளுக்கு நம்ம ஹீரோ வந்து அடிக்க நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத, நீ இங்கே நின்று நான் வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க ஆட்களோட நம்ம ஹீரோவும் பயங்கரமான ஃபைட் பண்ணுறான். எல்லாத்தையும் அடித்து ஒரு வழியே நொறுக்கிறான். கிட்டத்தட்ட அவங்க 10-15 பேர் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவை சலிக்காமல் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போதெல்லாம் நம்ம ஹீரோயின் முடிஞ்சளவு தடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கடைசியில் எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டு நம்ம ஹீரோனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்ட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா கடைசியில் ஒருத்தன் வந்துடும் கன்னோட. நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட அந்த கன்று கீழே விழுந்துருது. ஆனால் அந்த கண்ணை டக்கு நம்ம ஹீரோனை எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறது சூட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காள. நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கையில் கன்று இருக்கிறத அப்போ தான் நம்ம ஹீரோயினுமே யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு தடவை வந்து எப்படி சூட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தால அது அவளுக்கு ஞாபகம் வருது. இப்போ இவனை சூட் பண்ணுறதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆமாம் இவனை சூட் பண்ணு அதுதான் சரியான நேரம் சூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன அவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறதுன்னு மாறி மாறி இங்கிட்டு போயிட்டு இருக்காங்களா. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. எங்கே நம்ம சூட் பண்ணுறது தப்பாக போயிருமா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ தைரியமாக நீ சூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கண்ணை காட்டுறான். கடைசியில் நம்ம ஹீரோயினுமே அவனை சூட் பண்ணோன்னா அவ்வளோதான் அவனும் இறந்து போயிடானா. கடைசியில் எல்லா ஆட்களுமே இறந்து போயிட்டாங்க போல இருக்குது. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே நம்ம ஹீரோயினை வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோட ஆளுக்கு அங்கே வராங்க. வந்தான் ஜானு சொல்கிறான். சாரி சார் நீங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்களா அதனால தான் வராமல் இருந்தோம். ஆனால் இப்போ தான் எங்களுக்கு நியூஸ் கிடச்சிச்சு நாங்கள் வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஆமாம்மா வந்தீங்க கடைசி நேரத்தில் சரி சரி வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வரானா. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு சரி வா நம்ம போகலாம் இப்போவே உடனே மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இப்போவா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா நம்ம மேரேஜ் ஸ்டாப் பண்ண வேண்டாம் உடனே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் நம்ம மேரேஜ் பண்ணுற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பைக்கில் உட்கார வச்சு சும்மா 2 பேரும் அப்படி சூப்பராக பறந்து வருதுங்க. அதோட நம்ம ஹீரோயினும் அப்படியே பைக்லேயே சர்ச்சுக்கு வராங்க. பார்த்தா சர்ச்சில் யாருமே இல்லை, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஹீரோ கையில் போட்டு விட்றா. அதே மாதிரி நம்ம ஹீரோ ரிங் எடுத்து நம்ம ஹீரோயின் கையில் மாட்டி விட்டுட்டு அவங்க எப்போதும் வழக்கமாக சொல்கிற மாதிரி நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு விருப்பம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். அவனை கண் கலங்காமல் நல்லபடியாக பார்த்துக்குவோம் உனக்கு எதுவுமே ஆகோட மாட்டேன்
என் லைஃபே நீ தான், நீ என்னை விரும்புறீல்ல, என்னை மேரேஜ் பண்ணிப்பில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம நான் உங்களை விரும்புகிறேன், நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவளும் சொன்னோன்னா ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி ஒத்த கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக அங்கே நிறைய சர்வெண்ட்லாம் நம்ம ஹீரோயினை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். உனக்கு நினச்ச வாழ்க்கை நான் கண்டிப்பாக கொடுப்பேன், இனிமேல் எந்த ஆபத்தும் உனக்கு வரவிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் அந்த கண்ணாலேயே சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் எனக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ என்ன வேணும் கேளு, நான் உனக்காக செய்கிறேன்ட்டு. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் அதுக்கு நீங்கள் பேசாமல் இந்த தொழிலை விட்டுடுங்க, கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது இந்த மாதிரி எந்த இதுவுமே வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் பாருங்கள், அப்போ தான் நிம்மதியாக வாழ முடியும், நம்மளோட குழந்தையும் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னது குழந்தையா அப்படிங்கிற மாதிரி, ஆமாம் குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாள். அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது குழந்தையா, நீ சொன்னபடி இப்போவே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அப்பாவை போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி அப்படி வீசிக்கிட்டே வரான். மக்கள்லாம் அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்புறம் என்னங்க, இவங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போது நம்மளும் அதே சந்தோஷத்தோட கிளம்புறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.